காஞ்சி தெய்வம் ஸ்ரீ மகா பெரியவா புனித ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய பலனை நாம் முழுமையாக ஆய்வு செய்வோம். ஸ்ரீ மகா பெரியவா பிறந்தது 20/5/1894 ஆண்டு. ஸ்ரீ ஜெய வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி. சிம்ம லக்னம், விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்த தெய்வம். அற்புதமான அனுஷ நட்சத்திரம், அதாவது வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்த அற்புதமான ஜாதகம். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சூரியன் திக்பலம் ப்ளஸ் குருவோடு இணைந்து சுபத்துவம். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை. லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம். சனி கேது மிக முக்கியமான அமைப்பு. ஆன்மீகத்திலே உச்சம் காண வேண்டும் என்றால் மிக முக்கியமான அமைப்பு. சுக்கிரன் அங்கே பாதிக்கப்பட்டு சனி அங்கே வலுவாக இருக்க வேண்டும். சனி மிக மிக வலுவாக இருக்க வேண்டும். சனி கேதுவோடு இணைவது என்பது ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகத்திலே உச்சம் காணக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அந்த அமைப்பில் ஸ்ரீ மகா பெரியவா ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சனி கேதுவோடு இணைந்த குருவினுடைய பரிபூர்ண பார்வை. குரு சனி கேது இணைவு என்பது, பார்வை என்பது அற்புதமான ஆன்மீகத்தில் உச்சம் காணக்கூடிய, உலக வாழ்க்கைக்காக, உலகத்தினுடைய அமைதிக்காக தன்னுடைய உபதேசங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வமாக ஸ்ரீ மகா பெரியவா இப்பூமியிலே அவதரித்திருக்கின்றார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சூரியன் உச்சம் பெறும்போது உலக புகழ் என்றும் இன்றும் என்றும் உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புகழை பெற்றவராக காஞ்சி தெய்வமானது ஸ்ரீ மகா பெரியவா இருக்கின்றார். லக்னத்திற்கு 7 8ஆம் இடம். சுக்கிரன் எந்த நிலையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலே உள்ளவர்களுக்கு சுக்கிரன் நன்றாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே சுக்கிரன் ராகுவோடு இணைந்து சனியினுடைய பார்வையை வாங்கும்போது முழுக்க முழுக்க எளிமையான ஒரு வாழ்க்கையை, எளிய மனிதர்களுக்கு அற்புதமான பல அற்புதங்களை நிகழ்த்திய ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவனுடைய ஒரு அற்புதமான ஜாதகத்தை நாம் இன்று ஆய்வு செய்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.